சுட்டும் வெளி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அபிநயா வெற்றியை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு எதனால கீழே விழுந்தா, இதுக்கு காரணம் யார் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா வெற்றி எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தீவிர விசாரித்து அதுக்கான ஆதாரத்தை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்ததுமே அந்த ஆதாரத்தை ரீகன்சில் பண்ணி நம்ம வெற்றியை வெளியே அனுப்பிடுறாங்க. நீங்கள் நிரபராதி, தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்த வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, அபிநயா கிட்ட ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லும்போது தான் அபிநயா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் முரட்டுத்தனமாக இருக்கிறவர், ரவுடித்தனம் பண்ணுறவர்லாம் எனக்கு தெரியும். ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் நீங்கள் தப்பாக நடக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுனால தான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை பார்த்து விசாரிச்சுட்டு வந்தேன். ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிற வழி என்னன்னு எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணாத ஒருத்தர் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அதுக்கான சாட்சியாக நம்ம இருக்கும்போது அதுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த உண்மையை போலீஸ்காரங்கிட்ட சொன்னேனே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சுடருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்லவுமே வெற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் புலியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருடா வெற்றி, என்னதான் இருந்தாலும் அபி மனசில் சில வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்குது. அதுக்கு காரணமாக இருந்தது நீ தானே எனக்கு தோணுது. ஏன்னா அபி தப்பு பண்ணாமே தண்டனை அனுபவித்த வழி எனக்கு என்னென்னு தெரியும்னு சொல்கிறத வச்சே உனக்கு தெரியலையா? எனக்கு தெரிஞ்ச அபி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. இன்னைக்கு ஓ மேலே வச்சிருந்து அவங்க இவ்வளோ தூரம் பண்ண அபிநயாவுக்கு நீ அப்போவே என்ன பண்ணியிருக்கணும்னா, தன்னை நம்பி வந்த பொண்ணு தான் கைவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்காம பண்ணிட்டியே வெற்றி, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட தான் பண்ண தப்பை உணர வைக்கிறாரு குட்டி புலி. உன் மேலே இன்னமும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டே அப்படின்றதுக்காக போராடி அதுக்கான ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? எதையுமே நீ யோசிக்காம செஞ்சுட்ட. அது மட்டும் இல்லாமல் இதனால பாதிக்கப்பட்டது யாருன்னு நினைக்கிற? நீயும் பாதிக்கப்பட்டிருக்க. என்ன வச்சு அபியும் சுடரும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிற வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி கேள்வி கேட்குறாரு. இதை கேட்ட வெற்றி, ஆமாண்டா புலி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா அபி ஆரம்பத்தில் என்னை நம்பி வரும்போது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாலோ அதே அளவு நம்பிக்கை தான் இன்னமும் வச்சுருக்கா. எனக்கு அவள் பண்ண ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அவள் எனக்காக இந்த கேஸ்லேருந்து நான் விடுபடணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு எனக்காக ஆதாரத்தை கொண்டு வந்து தான் தப்பே பண்ணலை அப்படின்னு நிரூபித்த அவளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அவள் ஆல்ரெடி தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவளுக்கு துணையாக இருந்திருக்கணும். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. கண்டிப்பாக நான் இனி அபிநயாவை வெளியே கொண்டு வர போகிறேன். இங்கே பாருடா வெற்றி, நீ கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அபிநயா உங்கூட பழகுனதுலேருந்து உங்கூட வாழ்ந்த வரைக்கும் யோசிச்சு பாரு. கண்டிப்பாக அபி தப்பு பண்ணியிருப்பாளா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட வெற்றி கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தோண ஆரம்பிக்குது, அபி தப்பு பண்ணலை, தப்பு பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அபியை வேணும்னே பார்வதி அக்கா கொலைகேஸில் மாட்டி விடணுன்றதுக்காக தான் ஏதோ நடந்திருக்கு. எனக்கு அது மட்டும் புரியுது. ஏண்டா வெற்றி, இப்போ தான் உனக்கு யானதையுமே பிறந்திருக்க போல, இனியாவது திருந்தப்பாரு. இந்த மாதிரி நம்ம புலிக்குட்டி சொல்லவுமே சரி வா வெற்றி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வெற்றியை. அப்போ தான் வெற்றிக்கு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. இது வலி தாங்க முடியாமல் ரொம்பவே துடிச்சாலும் அந்த இடத்துல சுடர் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காமல் வீட்டுக்கு போகிறாரு. நம்ம சுடரையும் அபிநயா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சுடர் காலையில் எழுந்ததுமே வெற்றி அங்கிளுக்கு இப்போ எப்படி இருக்கும், உடம்புல அடிபட்டிருக்குமே, அவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அபிநயம், என்ன சுட யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு? அதுதான் உன்னோட கேப்டன் அங்கிளை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, இனி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லாமோ கேப்டன் அங்கிளை போலீஸ் அடித்தாங்களே, அவருக்கு வலிச்சிருக்கும்ல, காயம்லாம் இருக்கும்ல உடம்புல, அப்புறம் யார் அவரை பார்த்துப்பா? எனக்கு அதுதான் தோணுது, எனக்கு அவரை பார்க்கணும் போல் இருக்காமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிநயவும், அவரை போய் பார்க்கணும்னா எப்படி போய் பார்க்க முடியும்? சுடர், உனக்காக தான் நான் அவரை வெளியவே கொண்டு வந்தேன், அவர் தப்பு பண்ணலைன்னு நிரூபித்தேன். இன்னும் திரும்ப திரும்பி கேப்டன் அங்கிள் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் தான் வர அப்படின்னு சொல்லும்போது, அம்மோ எனக்காக ஒரு தடவை கேப்டன் அங்கிளை போய் பார்த்துட்டு வரலாமே. இங்கே பாரு சுடர், கேப்டன் அங்கிளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆள் இருப்பாங்க, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லாமோ அங்கே வீட்டில் யாருமே கிடையாது, மகேஷும் டூர் போயிட்டான், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அப்புறம் அவங்க ஸ்வேதா அம்மா யாருமே வீட்டில் இல்லாமோ, அப்படி இருக்கும்போது கேப்டன் அங்கிளை யார் பார்த்துப்பா அப்படின்னு சுடர் வந்து நம்ம அபிநயாட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம அபிநயாவும் யோசிக்கிறாங்க. அப்போது கர்ணா வீட்டில் இல்லையா? கர்ணா வீட்டில் இல்லாத நேரம் நம்ம வெற்றியை பார்க்க போகிற மாதிரி போய்
நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயாவுக்கு தோணுது. சுடரும் வாங்காம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிட்டுட்டு நேராக கர்ணாவோட வீட்டுக்கு போகிறாங்க. கர்ணா வீட்டு வாசலை அபிநயா மிதிச்சதுமே அபிநயாவுக்கு பழைய ஞாபகங்கள் தன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது பார்வதி ஆரத்தி எடுத்து வரவேற்றது, இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் நம்ம அபிநயாவுக்கு மனசில் தோண ஆரம்பிக்குது. அப்போது அம்மோ என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லவுமே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட அபிநயாவும் உள்ளே போகிறாங்க. அப்போ தான் புலிக்குட்டியும் பார்த்துறாங்க அபிநயா வரதை. வெற்றி அபிநயா வராங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் புலிக்குட்டி சும்மா இரு, என்னை பார்க்குறதுக்குலாம் அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உண்மைதான் வெற்றி, சுடர் பாப்பாவும் அபிநயாவும் தான் உன்னை பார்க்குறதுக்கு வராங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, என்னது சுடர் வராளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. அப்போ தான் சுடர் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே கேப்டன் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாங்க. அப்போ தான் தன்னோட உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா பார்க்குறாங்க நம்ம சுடர். அப்போ என்ன கேப்டன் அங்கிள் இவ்வளோ தூரத்துக்கு காயம் பட்டிருக்கு, நீங்கள் மருந்து போடலையா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. அப்போ அபிநயாவும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. புலிக்குட்டியும் சுடரை பார்த்துட்டு, பாப்பா நீங்கள் 2 பேருமே இங்கே இருங்க, நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டியும் கிளம்பி போகிறாங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டியும் கிளம்புறாங்க. அப்போ தான் அபிநயாவும் கேள்வி கேட்குறாங்க, உங்களோட காயத்துக்கு இன்னும் மருந்து போடாமையாக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இல்லை என்னால் போட முடியலை, வலியும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, அம்மு நீங்கள் நல்லாவே மருந்து போட்டு விடுவீங்கல்ல வலி தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கேப்டன் அங்கிளுக்கும் காயத்துக்கு மருந்து போட்டு விடுங்க அம்மு எனக்காக அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லை, மறுப்பும் தெரிவிக்க முடியாமல் இங்கே வெற்றியும் வேணான்னு சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அபிநயா மருந்து போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையிலையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. அப்போ தான் சுடர் வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பார்வதியோட ரூமுக்கு அவங்க போயிடுறாங்க. போனதுமே அங்கே சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே மகேஷோட வந்திருக்கும் போது அலமாரியில் புக்கு இருந்ததாக பார்த்துருக்காங்க நம்ம சுடர். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளுக்கு போர் அடிக்குது, ஏதாவது புக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் பார்வதி அக்கா ரூமுக்குள்ளே போயிடறாங்க. அங்கே போனதுமே அலமாரியில் இருக்கிற புக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுடரு கையில் ஒரு டைரியும் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த டைரியில் மகேஷோட அம்மா மகேஷை பற்றி தானே எழுதியிருக்காங்க, அது என்னென்னு படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணி நம்ம சுடரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன இன்னும் சுடரை காணா, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சுடரை தேடுற மாதிரி ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அபிநயாவும் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே போய் தேடி பார்க்குறாங்க. அப்போ சுடர் எங்கேயோ இருக்காளே, இங்கே காணாமே அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்வதி அக்கா ரூமில் எதுவும் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே சுடர் ஒரு டைரி எடுத்து படிச்சுட்டு இருக்கிறதையும் அபி பார்த்துக்கிறவும், என்ன சுடர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமோ இந்த டைரியில் மகேஷோட அம்மா எழுதி வச்ச டைரி, அந்த டைரியில் மகேஷோட அம்மா மகேஷை பற்றி எழுதி வச்சுருக்காங்க அம்மோ, நீங்கள் வேணால் படிக்கிறீங்களா, அவங்க ரொம்ப சூப்பராக எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம அபிநயாவுக்கு தோண ஆரம்பிக்குது, நிஜமாக சொல்லப்போனால் இதில் ஏதாவது பார்வதி அக்கா எழுதி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவுக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால் அபி சுடர்கிட்ட இருக்கிற டைரியை வாங்கி படிக்கவும் செய்கிறாங்க. அதில் தான் நம்ம அபிநயாவுக்கு பார்வதி எழுதி வச்ச அந்த வார்த்தைகளை கவனிக்கிறாங்க. தன்னோட சாவுக்கு காரணம் கர்ணா அப்படின்னு எழுதி வச்ச வார்த்தைகளை படிக்கவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வெற்றிக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டைரியை மறைச்சி வச்சுக்கிறாங்க அபிநயா. இந்த டைரியை வச்சு ஒரு ஆதாரமாக கொண்டு போகலாமா அப்படின்னு பிரபாகரன்ட்ட கேட்கணும் இந்த மாதிரி நினைக்கிறாங்க அபிநயா. இனி பிரபாகரனுக்கிட்ட நம்ம அபிநயா அந்த டைரியை எடுத்துகிட்டு போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்க அபி, இந்த ஒரு டைரி மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கிற மாட்டாங்க, அவங்க சாகும் தருவாயில் எழுதி வச்ச டைரியாக இருந்தாலும் அதுக்கான முழு ஆதாரமாக என்னென்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குமே, அந்த ஆதாரம் தான் செல்லுபடியாகும், இந்த டைரியை விட அந்த ஆதாரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்ல போகிறாரு. என்னதான் இருந்தாலும் டைரி கிடைச்சாலும் இப்போ நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்லிட்டாரே, இது என்ன பண்ணுறது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயாவும் யோசிக்கிறாங்க. அப்போ தான் பிரபாகரன், இங்கே பாருங்கள் அபி, நான் இருக்கேன், கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கிடைக்கும், சீக்கிரம் கிடைக்கும், அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இனியாவது நம்ம அபிநயா
வெளியே வர்றதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்க போகிறாங்க. அபிநயாவோட முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிறது நம்ம வெற்றி தான். இந்த மாதிரி தாங்க வரப்போகிற எபிசோடு இருக்க போது. இனி அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.